இங்கே தான் கன்னிவாடி சோமலிங்க சுவாமி திருக்கோயில் இருக்கிற இடம். நம்ம பழனியில் முருகன் சிலை செஞ்ச இடம் இங்கே தான் செஞ்சுருக்காங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இதான் நம்ம பாவா முன்ன போகிறாரு. முதல்ல சின்ன பாலமா வரும். சரி 4 படி வரண்டா. ஓ அப்பா நடி 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 அம்மா வீடியோ எடு சாமி. நம்மள எடுக்கணும்ல. போஸ் கொடுங்க அவ்வளவுதான். போஸ் சரியாது விசில். வெயில் சரியாக அடிக்குது, கால் வைக்க முடியல. இங்கே யானை அப்பப்போ வரும் நைட்டில். யானை கத்துற மாதிரியே கத்துறாரு. யானை வந்துட போகுது பாவா. ஃபாரஸ்ட் தான். இப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போகணும். வந்தாச்சு. சும்மா ஒரு 1/2 கிலோமீட்ரு வந்தோம்னா ஒரு 20-30 படி. முடிஞ்ச அளவுக்கு யாரும் பிளாஸ்டிக்கு குப்பைங்களை தயவு செஞ்சு கொண்டு வந்து இங்கே போடாதீங்க. ஏன்னா நம்ம போடுறது நம்ம காட்டுக்கு செய்கிற துரோகம் மாதிரி. இங்கே தான் நவபாசன சிலை நம்ம பழனி முருகனை செஞ்ச இடம். இங்கே இந்த கோயிலில் தான் நம்ம போகர் சித்தர் வந்து இந்த கோயிலில் தான் இங்கே தான் செஞ்சது. போகர் மெய்கண்ட சித்தர் குகை கோவில் மேலே வேறு. சரிங்க சாமி, நீ இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. சரி சாமி பார்த்துட்டு வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த குகையில் தான் போகர் சித்தர் பழனியில் இருக்கிற நவபாசன சிலையையும் கொடைக்கானலில் இருக்கிற தசபாசன சிலையையும் செஞ்ச இடம். இந்த குகைக்குள்ளே வச்சு தான் செஞ்சாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம். இங்கே சித்தர்கள் நிறைய வாழ்கிற இடம் இந்த மலை. மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து போங்க, ரொம்ப நல்லதாகும். இல்லை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம பசன சிலையை போகர் செய்த இடத்த நம்ம சோமலிங்கேஸ்வரர் கோயில்கிட்ட வந்திருக்கோம். நம்ம வந்து தரிசனம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அங்கே இருந்து சுவாமி சரணம்.
அரோகரா அரோகரா அரோகரா. மற்ற நாள்